வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனுஷ் நடிச்சிருக்க படம் தான் ராயன். இந்த படத்தில் தனுஷ், அபர்ணா பாலமுரளி, சந்தீப் கிஷான், துஷாரா விஜயன், எஸ் சூர்யா இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. தனுஷை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்துக்கு ரகுமான் இசையமைச்சிருக்கிறாரு. சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து ஜூலை 26 வேல்டோட ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில் இந்த படத்துடைய 2 சாங் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றிருந்த நிலையில் இன்னைக்கு 3வது பாடல் ராயன் ரம்புல் அப்படின்ற ஒரு பாடல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் வந்து ஒரு நம்ம தனுஷ் அவர்கள் தான் ரவுடி. ஸோ அவருக்கு பேக்ரவுண்டாக அந்த பாடல் வரப்போகுது. அவர் பண்ண போகிற அந்த சண்டையை பற்றின ஒரு பாடலாக அவருக்கு உணர்வுபூர்வமான அவர் பண்ணின விஷயங்கள், அவர் பண்ண போகிற விஷயங்களை கோர்த்து இந்த பாடல் வந்து எழுதப்பட்டிருக்கு. அறிவு, ஸோ அவர் வந்து ரேப் பாடுறதுல வந்து சிறந்தவர். ஸோ அவரே எழுதி இந்த பாடலை வந்து பாடியிருக்கிறாரு. அவருடைய குரலில் இந்த பாடல் வேற மாதிரியான ஒரு ரகத்துக்கு போகுது. அது கூட ரகுமான் அவருடைய இசையும் சேர்ந்து வேற மாதிரி கலக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பாடலாக இந்த பாடல் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல் இப்போ வரைக்கும் பாடல்லாம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல. ஸோ இதை வச்சு இந்த படத்துல தனுஷ் அவர்களுக்கு ஹீரோயின் இல்லை அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அபர்ணா பாலமுரளி நடிக்கிறாங்க. ஸோ சூர்யா கூட ஹீரோயினாக நடித்தவங்க அவங்க வந்து நடிக்கிறாங்கன்னும் போது அவங்க வந்து தனுஷுக்கு தான் ஹீரோயினாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஆனால் ஒரு செகண்ட் சிங்கிளாக ஒரு பாடலை ரிலீஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷான் அவர்களுக்கு ஜோடியாக அபர்ணா பாலமுரளி நடிக்கிறதா அந்த வீடியோ காட்சிகள்லாம் இருந்தது. சரி, துஷாரா விஜயன் அவங்க வந்து ஆர்யா படத்தில், அதாவது சார்பட்டா படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப போல்டான ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு ரவுடி படம். ஸோ அதனால இவங்க தான் வந்து ஹீரோயினாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களும் வந்து தனுஷ் அவர்களுக்கு தங்கச்சி அப்படின்ற மாதிரி அவங்க பேட்டிலாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் நம்ம 2 பேருமே இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தனுஷ் அவர்களுக்கு ஹீரோயினே இல்லை. நிறைய படங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். ஒரு செந்தூர பாண்டி, நிறைய படங்கள், ராஜகிரண் படங்கள்லையும் சரி ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. ஒரு காப்பாளன், ஒரு பாதுகாவலன், ஒரு ரவுடி, அவங்களுக்குன்னா ஒரு ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. ஸோ இதில் தனுஷ் அவர்களே டைரக்ஷன் பண்ணுறதால அவரே வந்து ஹீரோயின் வச்சுக்கல அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேற எதனா ட்விஸ்ட் இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு. வரலட்சுமி சரத்குமார் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றின எந்த ஒரு கேரக்டரும் வந்து ரிவீல் ஆகலை. ஸோ அவங்க வேணா ஒரு வேளை ஹீரோயினாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஜய் நடிச்சிருக்கிற படம் தான் கோட். இந்த படத்தில் விஜய் கூட பிரசாந்த், பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா, மைக் மோகன் இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் செப்டம்பர் 5 வேல்டோட ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தினுடைய 2 சாங்ஸ் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில இந்த படத்துடைய தமிழ்நாடு தியேட்டரிக்கல் உரிமையை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து வாங்கியிருக்கிறாரு. அவர் தான் வாங்கியிருக்கிறதா 2-3 நாளாக தகவலாம் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து அஃபிஷியலாக அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் அந்த தமிழ்நாடு தியேட்டர்கள் உரிமையை வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஏற்கனவே அஜித் நடித்த துணிவு படத்தை வாங்கி வெளியிட்டவங்க. ஸோ இந்த படத்தையும் அதிக அளவு தியேட்டரில் வந்து வெளியிட போகிறாங்க. இங்கே வந்து ரெட் ஜெயின் மூவிஸும் கூட இதில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தகவலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு அதிகமான தியேட்டர்கள் வந்து கிடைக்கும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும். ஏற்கனவே விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிட்டாரு. ஸோ தொடங்கிட்டு அவர் இன்னும் ஒரு சில படங்கள் தான் நடிப்பார் அப்படின்ற நிலையில் இந்த படத்துக்கு அதிகமான வரவேற்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பிரசாந்த், பிரபுதேவான்னு சொல்லி முன்னணி நடிகர்கள் நடிக்கிறாங்க. மைக் மோகன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் வில்லனா நடிக்கிறாரு. அதனால அதிகமான எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருந்துட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சு முடிச்சிட்டாரு. டிஜே ஞானவேல் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறார். இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படம் வருகிற தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அக்டோபர் 31 அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் அவருடைய இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத் மியூசிக்கில் கூலி அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ஒரு கிளிம்ஸ், இது எல்லாமே ரிலீஸ் ஆகி ரசிகர்களுடைய பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற நிலையில் இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து இன்றைக்கி தொடங்கும்னு சொல்லிட்டு ஏற்கனவே தகவல்லாம் வந்துட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸை வந்து ஒரு போஸ்டரை ஷேர் பண்ணி இதை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து இந்த போஸ்டரில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சேரில் பயங்கர கெத்தாக உட்காந்துட்டு அப்படி சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வேறு மாதிரியான ஒரு ஸ்டைலிஷான லுக்கில் இருக்கார். இந்த படத்தினுடைய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், அதுக்கப்புறம் அனிருத், இந்த படத்தினுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பறிவு, இவங்களுடைய பெயர் மட்டுமே இதில் இடம்பெற்றிருக்கு. இதில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்ற எந்த ஒரு அப்டேட்டும் வந்து சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக தரல. அது வந்து ஒவ்வொரு காஸ்டிங்காக அவங்க வந்து தனித்தனி போஸ்டர் போட்டு அவங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அப்டேட்டை வந்து கொடுக்கறதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது. அதே போல் இங்கே மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் ஷூட்டிங் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் மிகப்பெரிய ஒரு படமாக இருக்க போகுது. ஒரு பேன் இண்டியா படம். அதுக்கப்புறம் லோகி அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது.
அவருக்குன்னு ஒரு யுனிவர்சல் இருக்குது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு இன்னும் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு எகிரி இருக்குது. தலைவர் சூப்பர் ஸ்டார்னாவே அது வேறு மாதிரி. ஸோ ரெண்டும் சேரும்போது இன்னும் வேறு மாதிரியான ஒரு காம்போவாக இது பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தனுஷ் ராயன் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்து முடிச்சிட்டாரு. இந்த படம் வந்து ஜூலை 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு அடுத்ததாக தனுஷ் அவர்கள் குபேரா அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை சேகர் கம்யூலா டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா இவங்களாம் வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆகி ரசிகர்களுடைய பெரிய வரவேற்பு பெற்றிருந்த நிலையில், அதுக்கப்புறமா இந்த படத்தில் நாகார்ஜுனா அவருடைய கிளிம்ஸும் அவருடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் ஒன்று தனியாக ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராஷ்மிகா மந்தனா அவங்க தான் வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் அதுக்கப்புறம் ஒரு கிளிம்ஸ் ஒன்று இன்னைக்கு ரிலீஸ் ஆகி ரசிகர்களுடைய பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இது வரைக்கும் அந்த வீடியோ வந்து 2 மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்போ வந்து நாகார்ஜுனாவை காட்டினாங்கல்ல. ஸோ தனுஷ் வீடியோ வந்து ஒரு மாதிரி சாமியார் மாதிரி காட்டினாங்க. அதுக்கப்புறம் நாகார்ஜுனா அவருடைய கிளிம்ஸை வந்து காட்டும்போது எப்படி காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவர் வந்து ஒரு வேன் நிறையா பணம் இருக்குது. ஸோ அதை வந்து போயிட்டு பார்க்குற மாதிரி ஒரு பணத்தாசை பிடிச்ச ஒரு மாதிரி காட்டினாங்க. அவர் தான் வில்லனா நடிக்கிறதா தகவல்லாம் வந்துட்டு இருக்கிற நிலையில் இன்னைக்கு ராஷ்மிகா மந்தனா அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க நைட்டில். அங்கே வந்து திடீர்னு தோன்றாங்க. தோண்டி ஒரு பெரிய பெட்டி எடுக்கிறாங்க. அந்த பெட்டி நிறையா ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறையா பணம் இருக்குது. ஸோ வேறு லெவலான ஒரு கேரக்டர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நடிச்சிருக்கிறாங்க பொழுது. அவங்க தான் ஹீரோயின் இருந்தாலுமே ஒரு ஒரு ஹீரோயின் போடாமல் அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்து இதில் வந்து ப்ளே பண்ண வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் இன்னும் கூடுதலான ஒரு நடிப்பு அவங்ககிட்ட இருந்து வெளிவரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தனித்தனி கேரக்டராக இப்போ இருக்கும்போது இந்த படம் இன்னும் ஒரு கதையம்சம் கொண்ட படமாக இருக்க போகுது அப்படின்றத நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஜெயம் ரவி அவர்கள் தனியொருவன் படத்துக்கு அடுத்துதான் பெரிய வெற்றி இல்லாமல் இருந்துட்டு இருக்காரு. சைரன் படம் ஓரளவுக்கு அவருக்கு ஆறுதலை கொடுத்துருக்கலாம், ஆனால் பெரிய வெற்றி இல்லை அப்படின்றது உண்மையான கருத்து. அதே போல் அடுத்தடுத்து அவர் சில படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படங்களாவது அவருக்கு பெரிய வெற்றி ஏதாவது ஒரு படம் கொடுக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த நிலையில் காதலிக்க நேரமில்லை அப்படின்ற ஒரு படத்தில் நடித்து முடிச்சிட்டாரு. அந்த படம் செப்டம்பரில் வரும் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிருத்திகா உதயநிதி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து நித்யா மேனன் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க. இதற்கு அடுத்ததாக நம்ம ஜெயம் ரவி அவர்கள் ராஜேஷ் அவருடைய இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படத்தினுடைய டைட்டில் தான் பிரதர்ஸ். இந்த படத்தில் பிரியங்கா மோகன் தான் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஒரு அப்டேட்டு நாளைக்கு வரப்போகிறதா இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு 11 மணிக்கு இந்த படத்துடைய ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்குறாங்க. பிரபுதேவா அவர்கள் அடுத்தடுத்த சில படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. அதில் ஒன்று தான் பேட்டரப், அதுக்கப்புறம் சிங்கநல்லூர் சிக்னல், இது போல் படங்களில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. பேட்டரப் படத்தினுடைய ஒரு வீடியோ சாங் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதிரட்டும் டும் 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 அப்படின்ற ஒரு சாங் தான் இன்னைக்கு வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாடலை விவேகா எழுதியிருக்கிறாரு. டி இமான் அவர்கள் இசையமைச்சு பாடியிருக்கிறாரு. இந்த பாடல் ஒரு குத்து நம்பர் தான், ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பாட்டு வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. டி இமான் அவர்கள் பாடினாலும் இல்லை மியூசிக் போட்டாலும் அந்த பாடல் வந்து கேட்க கேட்க பிடிக்கும், ரொம்ப ஹிட் ஆகிடும். ஆனால் இப்போது கொஞ்ச நாளாக வந்து அவருடைய இசையில் வர பாடல்கள் ஹிட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். நான் தான் இங்கே கிங் அப்படின்ற ஒரு படத்தில் கூட ஒரு சில பாடல் கூட ஹிட் ஆகலை. அதில் கடைசி பாட்டு கூட ஒரு மாதிரி குழப்பி வச்சுருப்பாரு. ஸோ இந்த பாடலாவது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கும்போது பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. ஆனால் மிகப்பெரிய பாடலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் பிரபுதேவருடைய ஸ்டெப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில ஸ்டெப்லாம் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. அதே போல் வேதிகா தான் அந்த படத்துக்கு ஹீரோயின். ஸோ அவங்களுடைய ஒரு சில ஸ்டெப்பும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வந்து சிம்பு கூடலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டான்ஸ் ஆடினவங்க, ரொம்ப நல்லா ஆடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பாடலில் வேறு பாடல்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாடலே ஒரு வேளை பின்னாடி கேட்க ஹிட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஒரு நார்மலான ஒரு பாடலில் தான் எனக்கு தோணுச்சு. எஸ்ஏ ஜினு அவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் பிரபுதேவா அவர்களுக்கு வெற்றி படமாக இருக்குமா அப்படின்றத.